இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவினுடைய பெருமை மிக அடையாளமா திகழ்ந்திருக்காரு. இவர் இசையில ஜாம்பவான்கிறது இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். தனக்கு இசையில எல்லாமே தெரியும், தான் ஒரு இசை ஜாம்பவான்ங்கிறதுக்காக ஒரு பாட்டினுடைய உருவாக்கத்துல ரசிகர்களுடைய தன்மை குறித்தும் அவர்களுடைய திறன் ஆர்வம் குறித்தெல்லாம் கருத்துல கொள்ளாம இசையமைப்பவர் கிடையாது. இப்படியான குணம் கொண்ட இளையராஜா ஒரே ஒரு டியூனை பயன்படுத்தி 6 பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு. இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போல இளையராஜா ஒரு பாடலை இசையமைக்கும் போது யாரோ ஒருத்தர் டீ கடையில கிழிந்த ஸ்பீக்கரை மூலமா பாடல் கேட்டு கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு நான் உருவாக்கக்கூடிய பாடல் கேட்க வேண்டும்னு யோசிச்சு இசையமைக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர். இவருடைய இசையில இதுவரைக்கும் 1500 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகியிருக்கு. பல்லாயிரக்கணக்கான பாடல்களை கொடுத்திருக்காரு. பல படங்கள்ல தன்னுடைய இசையின் மூலமா பெரிய அளவுல வெற்றி படமா மாற்றியிருக்காரு. தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல இசையை எழுதக்கூடிய கம்போசர் இவர் ஒருவர் மட்டும்தான். இவர் ஒரு டியூனை பயன்படுத்தி 6 பாடல்களை உருவாக்கி இருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அவர் அதை செஞ்சிருக்காரு. அதாவது கடந்த 1982ஆம் ஆண்டு பாலு மகேந்திரா இயக்கத்துல உருவான மலையாள படமான ஓலங்கள் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டு தும்பி வா தும்பி குடத்தின்ற பாட்டு. இந்த பாடல் பெரிய அளவுல வரவேற்பு பெற்றிருந்தது. அதே டியூனை பயன்படுத்தி அதே ஆண்டுல விஜயகாந்த் நடிப்புல வெளியான ஆட்டோ ராஜா படத்துல இடம்பெற்றிருந்த சங்கத்தில் பாடாத கவிதை பாடலை அமைச்சிருந்தார். திரும்பவும் பாலு மகேந்திரா இயக்கத்துல உருவான தெலுங்கு படம் நிரீக்ஷனா. இந்த படம் 1986ஆம் ஆண்டு வெளியாகியிருந்தது. இதுல இடம்பெற்றிருந்த ஆகாசம் மீனதிதோ அப்படிங்கிற பாடலை அமைச்சிருந்தாரு. இந்த பாட்டும் அதே டியூன் தான். இந்த படத்துல பானுச்சந்தர் கதாநாயகனாகவும் அர்ச்சனா கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தமிழ்ல கண்ணை கலைமானேங்கிற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்திலயும் ஒரு பாட்டு அதே டியூன்ல இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பிறகு 1996ஆம் ஆண்டு பாலு மகேந்திரா இயக்கத்துல உருவான படம் ஆர்கே பிரேம் கஹானி. இந்த படத்துலயும் அதே டியூன்ல ஒரு பாட்டுல உருவாக்கி இருந்தாரு. இதே போல 2009ஆம் ஆண்டு வெளியான மற்றொரு படம் தான் பா. இந்த படத்துல கம் சம் கம் அப்படிங்கிற ஒரு பாட்டும் அதே டியூன்ல உருவாக்கப்பட்ட பாடல் தான். இந்த 6 பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு இது தொடர்பா தெரிஞ்ச ரசிகர்கள் அட ஆமா இசைஞானி தான்னு பாராட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க.